ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பவித்ராவுக்கு ஜட்ஜஸ் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கான பின்னணிகள் என்னன்ற விஷயத்தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாம். ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லலாம் சரிகமப்பா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன். ஸோ இதுல இருக்கக்கூடிய மொத்தமா கிட்டத்தட்ட 20 வாரத்தையும் கடந்து கடைசியா 12 பேர் இப்ப பாத்தீங்கன்னா இருக்காங்க. அதுவும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலுக்கு யார் தான் வாங்க போறாங்க அப்படின்ற கியூரியாசிட்டியும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில அப்டேட் படி கிடைச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுஷாந்திகா இல்ல சிவானி இவங்க 2 பேர் யாராவது கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம பவித்ராவுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஜட்ஜஸ் கிட்ட ரொம்பவே சூப்பரான கமெண்ட்ஸும் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயத்த வாங்கியிருந்தாங்க. அந்த அளவுக்கு அந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா பாடினாங்க. பட் அதே விஷயத்த அடுத்தடுத்த வாரம் கண்டினியூ பண்ணா மட்டும்தான் அவங்களால டாப் 5 லிஸ்ட்ல வர முடியும் அப்படின்ற விஷயம் அப்சல்யூட்டா தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் இந்த வாரம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நார்மலா தான் இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தையும் கோல்டன் பர்ஃபார்மன்ஸும் கிடைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க இருக்கக்கூடிய நாட்கள்ல ரொம்பவே போக்கஸா இருந்தா மட்டும்தான் டாப் 5 லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வர முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இருக்கக்கூடிய மற்ற கண்டிஷன் எல்லாருமே ரொம்பவே சூப்பரா பாடிட்டு வந்துருக்காங்க. பட் இவங்க கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில இடத்துல அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நடுவில் ஒரு சில இடத்துல வந்து பாடாமையும் போயிருந்தாங்க. அதுக்கெல்லாம் ஒரு சில ரீசன்கள் பிளஸ் உடம்பு சரியில்லை அப்படின்ற விஷயம் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஜட்ஜஸ் எதுவும் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி வரப்போற நாட்கள்ல ஃபைனல்ஸ்க்கு இவங்க ரொம்பவே அதிகமா ஃபோக்கஸ் பண்ணாதான் டாப் 5 லிஸ்ட்ல வர முடியும் அப்படின்ற விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் கிட்டத்தட்ட இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வரப்போற நாட்கள்ல இவங்களோட ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்ற விஷயத்தையும் அது மட்டும் இல்லாம இவங்க டாப் 5 லிஸ்ட்ல வருவாங்களான்ற விஷயம் பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பவித்ராவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? ஸோ உங்களுடைய ஃபேவரட் டாப் ஃபைனலிஸ்ட் யாருன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.